செங்கல்பட்டு மாவட்டம் தாம்பரத்தில் மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழாவை முன்னிட்டு மாநில துணை பொதுச் செயலாளர் எம் யாக்கூப் கொடியேற்றி நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மனிதநேய மக்கள் கட்சியின் 18ஆம் ஆண்டு தொடக்க விழாவையொட்டி தாம்பரம் மாநகராட்சி 50வது வார்டிற்கு உட்பட்ட ரங்கநாதபுரத்தில் பல்வேறு இடங்களில் கட்சியின் கொடியேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கப்பட்டது. செங்கல்பட்டு வடக்கு மாவட்ட தலைவர் எஸ்.கே. ஜாகீர் உசேன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் மனிதநேய மக்கள் கட்சியின் மாநில துணை பொதுச் செயலாளராக தாம்பரம் மாநகராட்சி மாமன்ற உறுப்பினரான எம் யாக்கூப் கட்சி கொடியினை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். தாம்பரம் ரயில்வே மைதானத்தில் லட்ச மக்களை கொண்டு உருவாக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் மிக சிறப்பாக பணியாற்றி வருகிறது. ஆட்சியில் பங்கெடுத்திருக்கின்றோம். ஆனாலும் மக்கள் சேவையில் பின்வாங்காமல் மிக சிறப்பாக மக்களுக்கு சேவையாற்றி வருகின்றோம். மீனவர்கள் பிரச்சனையாக இருந்தாலும், காவிரி பிரச்சனையாக இருந்தாலும், ஊத்தன் பிரச்சனையாக இருந்தாலும், கூடங்குள பிரச்சனையாக இருந்தாலும், சமூக பிரச்சனையாக இருந்தால் அனைத்து பிரச்சனைக்கும் சட்டமன்றத்திலையும் வெளியிலே போராட்ட களத்திலும் மாமன்றத்திலும் களத்திலும் மனிதநேய மக்கள் கட்சியுடைய துவக்க விழா தாம்பரம் முழுவதும் கொடிகளை ஏற்றி வைத்து ஏழை எளிய மக்களுக்கு நலிந்த மக்களுக்கு உதவி செய்யுங்கள் என்று தலைவர் பேராசிரியர் உத்தரவுக்கு இணங்க பல நலத்திட்ட உதவிகளை வழங்கக்கூடிய நிகழ்ச்சிகளும், சண்முக சாலையில் 1000 பேருக்கு அன்னதானம், மாணவ செல்வங்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் கொடுக்கக்கூடிய பணிகளையும் இப்பொழுது இன்னைக்கு செய்து வருகின்றோம். தொடர்ச்சியாக 18 நாட்கள் காஞ்சி செங்கல்பட்டு மாவட்டம் நடத்தும். அது முழுவதும் தமிழ்நாடு முழுவதும் நடத்தி கொண்டு வருகின்றார்கள். அனைவரும் மனிதநேய மக்கள் கட்சி சார்பாக களப்பணியாற்றுகின்ற இளைஞர்களுக்கும் மாணவர்களுக்கும் கிளை கழகத்தினுடைய ஒன்றிய கழகத்தினுடைய நிர்வாகிகளுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் நன்றி தெரிவித்து மக்களுக்கு சேவை செய்வோம், மறுமையில் வெற்றி பெறும் இந்த கொள்கையோடு இயக்கப்பணி நடத்துவோம் என்ற வேண்டுகோள் விடுத்தவனாக வாழ்த்துக்கள். மனிதநேய மக்கள் கட்சி துவக்கம்